السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஏகத்துவ கொள்கையை விளங்கிய நம்முடைய கொள்கை சொந்தங்களுக்கு மத்தியிலே நாம் மார்க்க அடிப்படையில் ஒரு கலந்துரையாடல், ஒரு இறை செய்திகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே இந்த தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தர்பியாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மோமினூன வல் மோமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅது. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள். யாரெல்லாம் நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் பாதுகாப்பது, மறுமையிலும் பாதுகாப்பது. எப்படி பாதுகாப்பது? அல்லாஹ் கூறுகின்றான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்போ ஒரு மூமின்கள் ஒரு இறை நம்பிக்கையான இடத்தில் பாவமான காரியங்களை பார்க்கும் பொழுது அதை அழகிய முறையில் எடுத்து சொல்லி தடுப்பது இன்னொரு மூமின் மீது கடமை. அப்போ அந்த கடமையின் அடிப்படையில் தான் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும், மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த தர்பியா அமர்வு, தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வினுடைய முக்கியமான தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களை ஒரு மூமின் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தலைப்பு என்று சொன்னால், இன்றைக்கு ஏகத்துவத்தை விளங்கிய அதிகமான சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே ஷிர்க் அல்லாத பாவமான காரியங்களை அற்பமாக நினைத்து அதில் கலந்து கொள்ளக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம், பல ஊர்களிலும் பார்க்கின்றோம். எல்லோருக்கும் மத்தியிலே அது அதிகமாக காணப்படுகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இவையெல்லாம் சாதாரணமான ஒன்று தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் இது பற்றி நம்மை எப்படி எச்சரிக்கை செய்கிறது, நாம் எவ்வாறு இருந்தால், ஏன்னு சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு துரும்பாக இருந்தால் கூட துரும்ப வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்காம, அது நம்முடைய பற்களில் ஏதாவது ஒரு இறைச்சி துண்டோ எதுவோ மாட்டிக்கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாகும், கஷ்டத்தை உண்டாகும். எதுவுமே இல்லாமல் நாம் தவிக்கும் பொழுது அந்த சிறு துரும்பு கிடைக்குது பாருங்க. அப்போ அதன் மூலமாக நம்முடைய ஈறுகளில் மாட்டிக்கொண்ட அந்த இறைச்சி துண்டை நாம் அகற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸ் என்பது மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதை நாம் அற்பமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்துக்கு மாற்றமாக திருமணம் என்ற பெயரில் பல்வேறு காரியங்களை இஸ்லாமிய சமுதாயம் செய்கிறார்கள். அப்போ ஏகத்துவத்தை விளங்கி கொண்ட தாய்மார்கள், சகோதரர்கள் நாம் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, அதில் போய் நாம் கலந்து கொள்கின்றோம். மார்க்கத்துக்கு மாற்றம் நமக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்து கொண்டாலும் நாம் அல்லாஹ்க்கு இணை வைத்தால் தானே குற்றம், இணை வைக்காத பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இது போன்ற காரியங்களில் போய் நாம் கலந்து கொள்ளும் பொழுது
அது எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கும், இது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற குர்ஆன் சுன்னாவுடைய அறிவுரையை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு எனக்கும் உங்களுக்குமான ஒரு அறிவுரையாகவும் வசியத்தாகவும் தான் இந்த தர்பியாவை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முதல்ல ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அறிவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் அறிவாளிகளுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களில் யாராவது அறிவாளி புத்திசாலி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக யாராவது சொல்ல முடியுமா? என்னடா தர்பியாக நம்மக்கிட்ட கேள்வியாக நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுருப்போம், அறிவாளி புத்திசாலி ரெண்டும் ஒன்று தானே. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாளி சரி, ஏன் அறிவாளியால் செய்ய முடியாதா? சரி, அறிவாளினா அவங்க புத்திசாலினா ரொம்ப ஷார்ட்டாக முடிப்பாங்க, அறிவாளினா ப்ராப்பராக முடியும். இப்போ ரெண்டுக்கும் அந்த செயலில் புத்திசாலி செய்த செயல் சிறப்பாக இருக்குமா, அறிவாளி செஞ்ச செயல் சிறப்பாக இருக்குமா? தெரியலை. உங்களை யாரும் அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் தெரியுமா? சும்மா ஒரு கேள்விக்கு தான். சரி, நானே சொல்லிடுறேன். நம்முடைய மார்க்க அடிப்படையில் அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது. புத்திசாலினா யாருன்னு சொன்னோம்னா, ஒன்றை சரி என்று விளங்கிக் கொள்வான், ஆனால் சரி என்று விளங்கியதை பின்பற்ற மாட்டான். இவன் புத்திசாலி. எதை சொன்னாலும் அவன் இது சரிதான் அப்படின்னு விளங்கிடுவான். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சிகரெட் பிடிக்கிறது கூடுமா கூடாதான்னு கேட்டால் என்ன செய்வார்? கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை நம்மை விட பட்டியல் போடுவார். ஆனால் அந்த டாக்டர் என்ன செய்வார்? சிகரெட் பிடிப்பார். இப்போ இவர் புத்திசாலி. சிகரெட் பிடிக்கிறது ஒரு சிகரெட்டில் என்னென்ன கேடு இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு? சரியாக விளங்கிக்கிட்டால் புத்திசாலி. ஒன்றை சரியாக விளங்கி கொண்டால் அவன் யார் தான்? புத்திசாலி தான். இதெல்லாம் ஒரு கணக்கை சொல்லி கொடுக்குறோம், உடனே கரெக்டாக விளங்கிட்டான் வச்சுக்கிடுங்க, அவர் புத்திசாலி. ஆனால் புத்திசாலி எல்லாருமே அறிவாளியை என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. புத்திசாலிக்கு அறிவாளிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்பவன் புத்திசாலி, ஆனால் அவனுடைய புத்தி அவனுக்கு என்ன செய்யாது, வழிகாட்டாது. அறிவாளி என்று சொன்னால் அவன் சரியானதை மட்டும் புரிவான், சரியானதை புரிந்து அதை பின்பற்றுவான். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அறிவாளிகள் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நம்முடைய மார்க்கத்தில் காஃபிர்கள் கூட புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதாவது புத்திசாலிகளை பொறுத்தவரை காஃபிர் கூட புத்திசாலியாக இருப்பான். ஆனால் ஒரு மூமின் அறிவாளியாக மட்டும்தான் இருக்க முடியும். அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அவன் மூமின். அறிவாளி என்றால் யார் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும்போது, நீ குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் இந்த வார்த்தை, இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் செவியுறுவார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்வார்கள்? செவியுறுவார்கள். செவியுற்று விட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகிய விஷயங்களை பின்பற்றுவார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், கேடு எதுவுமே கிடையாது. அப்போ யார் ஒரு விஷயத்தை கேட்டு விளங்குவது மட்டும் புத்திசாலி கிடையாது, அறிவாளி கிடையாது. விளங்கி கொண்டால் புத்திசாலி. அறிவாளி என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு விஷயத்தை குர்ஆனில் சொல்லப்பட்ட அழகிய உபதேசங்களை செவியேற்பார்கள், செவியேற்று அதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், இவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிவாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன? நல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்பவன் மட்டும் அறிவாளி கிடையாது. ஒன்றை ஒருவன் சரியாக விளங்கிக் கொண்டால் புத்திசாலின்னு சொல்லலாம். அறிவாளி என்றால் யார்? நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டு அதை பின்பற்றுகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு பேர் சொல்றான். ஒன்று நேர்வழி பெற்றவர்கள், இன்னொன்று அறிவாளிகள். அவன் மார்க்க அடிப்படையில் அறிவாளிகள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும், நேர்வழி பெற்றவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அப்ப நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன? ஒன்றை மார்க்கத்துடைய சட்டங்களை எல்லாம் ஒரு ஆள் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு, இவர் நேர்வழி பெற்றவர் கிடையாது. நேர்வழி பெற்றவர் என்றால் யார் என்று சொன்னால், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அல்லாஹ்வுடைய வேதம் என்ற வார்த்தையை செவியேற்று அதில் உள்ள அழகிய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றவர். செவியுறுபவன் மட்டும், விளங்கிக் கொள்பவன் மட்டும் நேர்வழி பெற்றவன் கிடையாது.
அதை பின்பற்றக்கூடியவன் தான் நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ அறிவாளிக்கு புத்திசாலிக்கு வித்தியாசம் வழங்கிடுச்சுல, மார்க் அடிப்படையில் புத்திசாலிக்கு அறிவாளிக்கு வித்தியாசம் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவர், அறிவாளிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட உண்டான விஷயத்தை செயல்முறைப்படுத்துவர். அவங்க தான் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள். இப்போ நாம அல்லாஹ்வுடைய பார்வையில் புத்திசாலியா இருக்கிறோமா அறிவாளியா இருக்கிறோமா நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுறோம். அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் நாம் நேர்வழி பெற்றவர்கள். ஒன்றை மார்க்க சட்டத்தை விளங்கிக் கொள்வதால் மட்டும் என்ன கிடையாது, நேர்வழி பெற்றவர்கள் கிடையாது. அப்போ நாம அறிவாளிகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப இந்த மார்க்கத்தில் தீமையான காரியங்களை புறக்கணிப்பதை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் மார்க்க ஆதாரங்களை கொஞ்சம் விரைவாக எப்படியெல்லாம் மார்க்க நமக்கு எச்சரிக்கை பண்ணுது, அதை நாம் பின்பற்றுவது கட்டாயம். அதை நாம் அறிந்து கொண்டால்தான், பின்பற்றினால்தான் நாம் நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியும், நாம் அறிவாளிகளாக ஆக முடியும், நம்மை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, குழப்பம் என்று சொன்னால் ஒவ்வொரு மார்க்கம் தடுத்த தீமையான காரியம் என்னதுதான், குழப்பம்தான். குழப்பங்கள் என்ன செய்யப்படும்னா, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஒரு கோரை பாயில குச்சி எப்படி அடுத்தடுத்து அடுக்கி வைக்கப்பட்டு அது ஒரு பாயாக இருக்கிறதோ, அதே போன்று ஒவ்வொரு தீமையான காரியமும் ஒவ்வொரு சோதனையும் அடுத்தடுத்து ஒரு மூமினுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தீமையான காரியங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். வந்து கொண்டே இருக்கும்போது சினிமா பார்க்க ஒரு தீமையான காரியம், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை கலந்து கொள்ள தீமையான காரியம், இப்படி ஏராளமான பாவங்கள் நம்மை சுற்றியும் வியாபித்து இருக்குது. அப்ப இந்த பாவங்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய உள்ளத்தில் எடுத்து காட்டப்படும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபையு கல்பின் உஷ்ரிபஹா, யாருடைய உள்ளம் அந்த பாவங்களை அப்படியே உள்வாங்கி கொள்கிறதோ, உள்வாங்கி கொள்றதுன்னு சொன்னோம்னா அது அந்த பாவங்களில் போய் வீழ்ந்து விடுகிறதோ, இது சரிதானே. ஏன்னா ஒவ்வொரு பாவமுமே சின்ன சின்ன பாவமாக தான் என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு குழப்பமும் அடுத்தடுத்து வரக்கூடிய குழப்பமாக எடுத்து காட்டப்படும். ஒரு குழப்பம் வருது, இதெல்லாம் பெருசா அப்படின்னு உள்ளத்தை உள்வாங்கிக்கிறோம். இன்னொரு குழப்பம் வருது, இதெல்லாம் பெருசா நம்ம உள்வாங்குறோம். இப்படி உள்வாங்க ஒவ்வொரு பாவத்தையும் நாம் அதை அங்கீகரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல நுக்தத்துன் சௌதா, ஒரு கரும் புள்ளி என்ன செய்யுது, உண்டாகுது. ஒரு பாவத்தில் போய் நம்ம ஒரு பாவம் நம்ம விளங்கிட்டோம், விளங்கின பிறகு அந்த பாவத்தில் போய் நம்ம என்ன செய்யறோம், பங்கெடுக்கும் போது என்ன நடக்கும், நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு கரும்புள்ளி உண்டாகும். திரும்ப அந்த பாவத்தை செய்யும் போது அல்லது இன்னொரு பாவத்தை நம்ம பங்கெடுக்கும் போது, ஒவ்வொரு பாவத்தை நம்ம பங்கெடுக்கும் போதும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி உண்டாகும். அதே போன்று ஒரு பாவம் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது, நம்முடைய உள்ளம் அதை என்ன செய்யுது, புறக்கணிக்குது. அந்த பாவத்தில் கலந்து கொள்ளாமல் நாம் புறக்கணிக்கின்றோம். புறக்கணிக்க ஒவ்வொரு பாவத்தையும் புறக்கணிக்க நம்முடைய உள்ளத்தில் ஒரு வெண்மையான, நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. ஒரு வெண்மையான புள்ளி உண்டாய் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. அப்போ ஒருவன் தீமையான காரியங்கள் அடுத்தடுத்து பங்கேற்க அந்த உள்ளத்தில் கரும்புள்ளி உண்டாயி அவருடைய உள்ளம் கருமை அடைந்த உள்ளமாக மாறிவிடுகிறது. ஒருவர் தீமையை வெறுக்க, ஒவ்வொரு தீமையா ஒருவர் வெறுக்கின்றார். இது தீமை, இதை செய்ய மாட்டேன், இது தீமை, இதை கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு தீமையாக ஒருவர் வெறுக்க அவருடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்பொழுது இரண்டு விதமான மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒருவர் ஒவ்வொரு தீமையிலும் பங்கெடுத்த மனிதர், இன்னொருவர் ஒவ்வொரு தீமையும் வெறுத்த மனிதர். அப்ப ஒருவருடைய உள்ளம் எப்படி ஆயிரும் சொன்னோம்னா, வெண்மை கலந்த கருப்பு நிறமாக ஆகிவிடுது. ஒரு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இல்ல தூசி படைந்தா எப்படி இருக்கும், வெள்ளை கலர்ல தூசி படைஞ்சா அது ஒரு கருமை, அடர் மஞ்சள் நிற கருமையா என்ன செஞ்சிடும், ஆயிரும். உள்ளம் ஒரு வெண்புள்ளி பட்டு தூய்மையான உள்ளமாக ஆகும் போது நபியா சொல்றாங்க, அதாவது இரண்டு வகையான உள்ளங்களாக மாறிவிடுகிறது. அப்போ அதான் அபியல மிஸ்ரி சஃபா, ஒன்று வெண்பாவை போன்று பரிசுத்தமான வெண்மை நிற உள்ளம். ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மாதாமத்தி சமாவாத்து வல்லல், வானம் பூமி நீடித்திருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்தை எந்த குழப்பமும் தீங்கிழைக்க முடியாது, எந்த குழப்பமும் வழிகெடுக்க முடியாது. நம்ம தீமையை வெறுப்பதினால் நம்ம உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன, ஒவ்வொரு தீமையா வெறுத்து நம்முடைய உள்ளம் பழகும் போது நம்முடைய உள்ளத்தை வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம், நம்ம அந்த காலத்தில் நம்ம வாழ போறது கிடையாது.
ஆனால் அவ்வளவுதான் நம்ம வாழ்ந்தாலும் எந்த விதமான வழிகேடும் நம்ம என்ன செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க முடியாது. ஆனால் ஐயு கல்பின் உஷ்ரிபகா, எந்த உள்ளம் அதை அப்படியே உள்வாங்கி தீமையான காரியங்களை பங்கெடுத்து அப்படியே செல்கிறார்களோ அந்த உள்ளம் எப்படி ஆயிரும், அஸ்வத முர்பாத்தன், அது வந்து கருமையான ஒரு வெள்ளையான பாலை ஒரு செவத்துல வந்து கருமை புழுதி படைந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடர் கருமை நிறமாக அது மாறி விடுகிறது. கூசில் முஜஹியா, கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று. ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அது நாம இப்படி நிமித்தி வச்சு ஒரு சொட்டு தண்ணி விட்டா அது என்ன செய்யும், நிற்கும். அதே டம்ளரை கவிழ்த்து வச்சு நாம எத்தனை வருஷத்துக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் உள்ள ஒரு சொட்டு நிற்குமா, நிற்காது. அப்ப நம்முடைய உள்ள எப்படி மாறின்னு சொன்னோம்னா கல்கூசில் முஜஹியா, கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று மாறிவிடும். லா யாரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன், எந்த நன்மையும் அது தெரியாது, எந்த தீமையும் அது மறுக்காது. இல்லா மா உஷ்ரிப மின் ஹவாஹு, அதனுடைய உள்ளத்துல வந்து மனோ இச்சை மட்டும்தான் பூத்தப்பட்டது. அப்ப நம்ம தீமைகளை அங்கீகரிக்க நம்முடைய உள்ளம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் எந்த ஒரு நன்மையையும் ஏற்றுக்கொள்ளாத உள்ளமாக மாறும். எதை சொன்னா நமக்கு வெறுப்பு வந்துடும். தீமையான காரியங்களை தெரிந்து கொண்டே தீமையை நம்ம பங்கெடுத்து கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டம் நம்ம எப்படி ஆயிரும் சொன்னா இஸ்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும், வெறுப்புக்குரிய மார்க்கம் ஆயிடும். எதை சொன்னால் தௌஹீதை சொன்னாலும் ஷிர்க்கு பெரும்பாவம்னு சொன்னாலும் அதெல்லாம் இருக்கட்டும் போயா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உள்ள என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப நம்ம தீமையான காரியங்களை வந்து எதற்கு மறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்று சொல்றோம்னா தீமையான காரியங்களை நாம் பங்கெடுக்காமல் நாம் வெறுத்தால்தான் நம்முடைய உள்ளத்தில் தௌஹீதை பாதுகாக்க முடியும். தௌஹீதை நம்ம பாதுகாக்க வச்சுக்கிடுங்க, நம்ம எங்க போய் சேர்ந்துடும், மறுமையில நிரந்தரமான ஒரு நரகத்தில் போய் சேர்ந்துடும். அப்ப நிரந்தரமா நரகத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்து நம்ம ஈமானோடு மரணிக்க செய்யக்கூடிய அந்த பாக்கியம் எதுல கிடைக்குன்னு சொன்னோம்னா தௌஹீதை விளங்கிய மக்களுக்கு தீமையை வெறுப்பதில், தீமையான சபைகளை புறக்கணிப்பதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நூர் என்ற அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நம்முடைய மார்க்கத்தில் வந்து இயன்றவரை செய்தல் என்பது நன்மையான விஷயங்களுக்கு தான். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம கட்டளையிட்டு இருக்கானோ அது நம்ம சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் செய்ய முடியுமா? ஒரு ஏழையால ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஒரு ஏழையால ஜக்காத்து கொடுக்க முடியுமா? அப்ப நன்மையான காரியங்களை வந்து ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களால் இயன்ற வரைக்கும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். தீமையான காரியங்களை வந்து அறவே தவிர்ந்து கொள்ள தான் மார்க்கம் சொல்லுது. நம்மை மிகைத்து நிர்பந்திக்கப்பட்டு வெறுத்து போய் நாம செய்யறோம் பாருங்க, அதை தவிர எல்லா தீமையான காரியங்களையும் ஒரு மூமினுடைய உள்ள என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இறை நம்பிக்கையாளர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறானோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஷைத்தான் வந்து மானக்கேடான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் தான் ஏவுவான். அப்போ ஒரு விஷயம் வந்து மார்க்கம் தடுத்த பாவமான காரியம் என்று நமக்கு தெரியும் போது நாம் அதில் போறோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும், மானக்கேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், அது முன்கரில் கொண்டு போய் சேர்த்துரும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறேங்களேன். இப்போ நிறைய ஊர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பல ஊர்களில் முஸ்லீம் பெண்கள் திருமண ஊர்வலம் என்ற பெயரில் குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ சூழவாய்க்கால நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை வந்து நடுத்தரில் ஒரு 10 பேரை விட்டு டான்ஸ் ஆடுங்கன்னா டான்ஸ் ஆடுவீங்களா? யாராவது நல்ல குதிச்சு ஆடுங்கன்னா ஆடுவோமா? நம்ம அதை கற்பனை பண்ணுவோம். நம்முடைய ஈமானிய உணர்வு தடுக்கும், ஈமானிய உணர்வு என்ன செய்யும், தடுக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த டான்ஸ் ஆடுற பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய சபைகள் இருக்கு பாருங்க, அது நீங்க ஒரு 10-20 தடவை பேட்டியும் வச்சுக்கிறீங்க, அந்த வெட்கம், அச்சம், மடம், நாணம், ஈமான், இஸ்லாம் எல்லாமே என்ன செஞ்சிடும், எடுபட்டு போயிடும். எந்த ஒரு தீமையுமே முதல் தடவை செய்யும் போது, இப்போ ஒரு பெண்ணு வந்து மார்க் அடிப்படையில் முக்காடு போட்டு நீங்க சபையில் இருக்கிறீங்க. ஏன் முக்காடு போட்டு சபையில் இருக்கிறீங்க? மார்க்கம் ஏவுது. யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக நிசாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, நபியே உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் மூமினான அனைத்து மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் மீது தலை முக்காடுகள் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லுது. இப்போ ஒரு பெண்ணு வந்து முக்காடு அணியாத ஒரு கூட்டத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. முக்காடு அணியாம தங்களுடைய அழகு அலங்காரங்களை காட்டக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீங்க முதல் தடவை போகும்போது உங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் முக்காடு அணியாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா எல்லாம் முக்காடு போடாம இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த சபைக்கு நீங்க பேட்டி வச்சுக்கிறீங்க. ஒரு 10-20 நாள்ல நம்ம முக்காடு நம்ம என்ன செஞ்சிருவோம், கழட்டி வச்சிருவோம்.
இன்னும் 10-20 நாள்ல அவங்க எப்படி எந்த ஸ்டைலில் இருக்கிறாங்களோ அதே ஸ்டைலுக்கு நம்ம மாறிடுவோம். இது எதனால் நடக்குது? மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கக்கூடிய சபைகளுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அதை போன்று மாறுவதற்கு நீண்ட காலம் என்ன ஆகாது. அது அல்லாஹ் சொல்றான், ஒன்று ஷைத்தானுடைய காரியம் என்று தெரிந்து விட்டால் நீங்கள் அதை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் அங்கே போய் உட்கார்ந்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்பற்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? நமக்கு கண்டிப்பாக மானக்கேடான விஷயங்களை தான் ஏவுவான். நம்முடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயத்தான் ஏவுவான். அந்த ஷைத்தான் தீமையான காரியங்களை தான் செய்வான், ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 138, 139, 140 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம மார்க் அடைப்பு நமக்கு நல்ல தெரியும். திருமணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிடுங்க. திருமணங்களில் நம்முடைய சமுதாயம் 2 வகையான பாவங்களை செய்வாங்க, 3 வகையான பாவங்களை செய்வாங்க. ஒரு பாவம் ஷிர்கான பாவம். அது நிறைய பாவங்கள் இருக்குது. திருமணத்தில் வாழை மரத்தை கட்டி வைப்பாங்க. வாழை மரத்தை எது கட்டி வைக்கிறாங்க? கணவன் மனைவி வாழை மரத்தை வாழை கொலையோடு கட்டி வைப்பாங்க. அவங்க நம்பிக்கை என்ன? வாழை மரத்துக்கு புள்ள வாழை கொலை, அதை கட்டி வச்சா கணவன் மனைவிக்கு என்ன செய்யும்? குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரத்தி எடுப்பாங்க, தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை சில ஊர்களில் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரும்போது முந்தானது என்ன செய்வாங்க? அரிசியை கொட்டி வீட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க? அழைச்சிட்டு வருவாங்க. இது எதுக்குன்னு கேட்டோம்னா இரண பாக்கியம் என்ன செய்யும்? கிடைக்கும். இப்படி ஏராளமான ஷிர்கியத்தான நம்பிக்கைகள் திருமணங்களில் நம்ம இஸ்லாமிய சமுதாய திருமணங்களில் இருக்குது. பல ஊர்களையும் செய்கிறாங்க. சில ஊர்களில் திருச்சி போன்ற ஊர்கள் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் மத்தியில் மாப்பிள்ளை என்ன செய்யணும்? ஆண்கள் எல்லாம் ஒரு சைடு நிற்பாங்க, பெண்கள் எல்லாம் ஒரு சைடு நிற்பாங்க. முஸ்லீம்கள் தான் சொல்லி காட்டுறேன். மாப்பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னோம்னா பொண்ணை தூக்கிட்டு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் மத்தியில் கொண்டு போய் குறிப்பிட்ட தூரம் வைக்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை தூக்க சக்தி இல்லைன்னு வச்சுக்கணும். கொஞ்சம் குண்டு மாப்பிள்ளையா இருந்தால் டக்குன்னு செஞ்சிருவார், தூக்கிடுவார். அது தூக்க முடியாத மாப்பிள்ளை என்ன செய்வார்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சில ஹெல்ப்புக்கு வருவாங்க பொண்ணை தூக்குறதுக்கு. அவங்க தலை இந்த மாதிரி கை மாதிரி கால் மாதிரி கை வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த மக்களுக்கு உறுத்தலாகவே இருக்காது. நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு உறுத்தலாக தெரியுதுல்ல, என்னடா இது எல்லாருக்கும் மத்தியில் இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னா அந்த மக்களுக்கு, அந்த கலாச்சாரத்தில் ஊறிய மக்களுக்கு அது என்ன செய்யாது? உறுத்தலாகவே இருக்காது. ஏன் உறுத்தலாக இருக்கான்னு சொன்னோம்னா நம்ம தீமையான சபைகளுக்கு போயிட்டோம்னா அப்படி தான் நடக்கும். நம்முடைய உள்ளம் அதுக்கு என்ன ஈஸியாக என்ன செஞ்சிடும்? பழகும். நம்முடைய மானத்தை இழக்க வைக்கும், நம்முடைய கூச்சத்தை போக்கிவிடும், நம்முடைய மார்க்க உறுதியை என்ன செய்துவிடும்? போக்கிவிடும். அப்போ திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிதஅத்தான காரியங்கள் நிறைய இருக்குது. பிதஅத்தான காரியங்கள்லாம் என்ன? ஃபாத்தியா ஓதுறது, அது மாதிரி இந்த அல்லாஹும் அல்லி பைனகுமா ஓதுறது, கூட்டுத்துவா ஓதுறது, இப்படி நிறைய பிதஅத்தான காரியங்கள் இருக்கும். ஷிர்கான காரியங்கள் ஒரு புறம் இருக்கும், பிதஅத்தான காரியங்கள் ஒரு புறம் இருக்கும். இன்னொன்று வழிகேடுகள் நிறைய இருக்கும். பெண்கள் எல்லாம் குழுவை என்ன செய்வாங்க? மொத்தமாக சத்தம் போடுறது. அங்கே மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன செய்வாங்க? பாலும் பழத்தை என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. இனிப்பு ஏதாவது என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் பார்த்தால் பெண்கள் எல்லாம் அப்படியே ஜோடித்து கொண்டு ஒரு புறம் நிற்பாங்க. இன்னொரு புறம் பார்த்தா வாலிப பசங்க எல்லாம் நிற்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணை எல்லாரும் பார்ப்பாங்க. அலகலந்தாலத்தோடு நிற்கக்கூடிய பெண்களை அந்த வாலிப பசங்க பார்ப்பாங்க. அந்த வாலிப பசங்களை யார் பார்ப்பாங்க? பெண் பிள்ளைகள் பார்ப்பாங்க. திருமணம் முடித்த பெண்கள் நிற்பாங்க. அங்கே என்னென்ன நடக்கும் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது என்ன உண்டாக்கும்? நான் கேட்குறேன், திருமணமாகாத திருமணமான வாலிப பசங்க மத்தியில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஜோடிச்சு வச்சு ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன செய்யறாரு? இனிப்பை ஊட்டுறாரு. இவங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் உள்ளத்தில் ஊட்டுறாங்க. ஓகே, அதை பார்க்கக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் நல்ல சிந்தனையாக ஏற்படும். நம்ம யோசிக்கிறோம். ஒரு சபையில் ஒரு புறம் பெண்கள் எல்லாம் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னொரு புறம் வாலிப பசங்களை தான் பெண்களை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் அலங்கரித்து வச்சு இவங்க செய்யும் போது எல்லாரும் பெண்களுடைய கண்களும் ஆண்களுடைய கண்களும் அதை பார்த்து ரசிக்குதுன்னு சொன்னோம்னா இவங்களுடைய உள்ளத்தில் அசிங்கமான உணர்வுகள் ஊட்டப்படுமா? மார்க்க சிந்தனை ஊட்டப்படுமா? அசிங்கமான உணர்வுகள் ஊட்டப்பட்டால் அந்த சமுதாயம் நேர்வழி வருமா, வழிகேட்டில் போகுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாயிஷத்து ஃபில்லதீன ஆமனு. எவர்கள் மானக்கேடான காரியங்கள் மூமின்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள். சாதாரண பாவம் கிடையாது. திருமணம் என்ற பெயரில்
பெண்களுடைய அலங்காரங்கள் அங்கே காட்டப்படுகிறது, மார்க்கத்துக்கு மாற்றமான பல காரியங்கள் நடைபெறுகிறது. அதில் போய் நாம கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த சாபம் உண்டாகும் சொன்னால் நமக்கு நாமளே என்ன செஞ்சிருவோம், கூட்டாகி விடுவோம். எதற்கு நான் திருமணத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், திருமணம் என்பதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் மிக பயங்கரமான கேடுகள் பரப்பப்படுது. நம்ம சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற அந்த திருமணத்தை சீர்திருத்தினால் மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தமாக அது அமையும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பல ஏழை குடும்பங்கள் வட்டியில மூழ்குவதற்கு காரணம் திருமணம் தான் காரணமா இருக்கு. பல ஏழை குடும்பங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, திருமணத்தில் இஸ்லாமிய அடிப்படை தான் திருமணத்தில் பெண்களுக்கு இஸ்லாம் ஏதோ சுமத்தி இருக்குது. பெண்கள் மாப்பிள்ளைக்கு மகர் போடணுமா, மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுதா, பெண் வீட்டில் விருந்து வைக்கணும் இஸ்லாம் சொல்லுதா, திருமணத்துக்காண்டி பெண்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா, இதை மாப்பிள்ளைக்கு தான் சொல்லுதா? அப்ப நம்ம சமுதாயத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வட்டியில் மூழ்குவதற்கு இந்த திருமணம் என்பது ஒரு காரணமாக அமைகிறது. நம்ம நினைக்கிறோம், நம்ம போய் ஒரு மணி நேரம் செலவு பண்ணி ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்க நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் பங்கெடுத்து விட்டு நாம விடுகிறோம். நாம நினைக்கிறோம் நாம தொழுதா மன்னிக்கப்பட்டோம், நாம தொழுதா என்ன செய்யப்பட்டோம், நம்ம திக்கல் செஞ்சா தௌபா செஞ்சா மன்னிக்கப்பட்டோம். அப்படி கிடையாது. தீமை என்பது நம்முடைய உள்ளத்தால் வெறுக்காத வரை அந்த தீமையை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபாவுடைய அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு நம்ம கேட்கிறோமே, பாவ மன்னிப்பு அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னா அது எத்தனை நிபந்தனை என்று நாம தெரிந்து வைத்திருக்கிறோமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னா அது எத்தனை நிபந்தனை இருக்கணும்? யார நம்ம சபை நமக்குள்ளதான் கேட்கிறேன். யாரும் உங்களை யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் நம்ம கிட்ட? தௌபானா தௌபாக்கு தான் பாவ மன்னிப்பு. வெரி குட். அதாவது ஒரு பாவத்தை நாம் செஞ்ச ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம தௌபா செய்யும் போது உள ரீதியாக உண்மையிலேயே அந்த பாவத்தை நினைச்சு வருந்தோம். நாம நினைக்கிறோம் ஒரு பாவத்தை கலந்துட்டு நம்ம அல்லாஹ் தௌபா செஞ்சா மன்னிச்சிருவான்னு நினைக்கிறோமே. தௌபானா என்ன? தௌபான்னு சொன்னோம்னா உண்மையிலேயே அந்த பாவத்தை நினைச்சு வரணும். நாளை கழிச்சு ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கும் போகணும். அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கும் போகணும். எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டதான் சொல்லல, மார்க்கத்துக்கு மாற்றது சொல்லு. கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா தீமைக்கு தான். அடுத்த வாரம் ஒன்று இருக்கு, அதுக்கும் போகணும். அடுத்த மாசம் ஒன்று இருக்கு, அதுக்கும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? தௌபா செய்ய பாவ மன்னிப்புன்னு சொன்னோம்னா ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் வச்சுக்கிறீங்க, நாம அந்த பாவத்தை அந்த பாவத்தை நினைச்சு 3 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது நிபந்தனை, அந்த பாவத்தை நினைச்சு உண்மையிலே கவலைப்படணும். சும்மா நடிப்பு கவலைப்படுறது கிடையாது. அல்லாஹ்க்கு தெரியும் நம்முடைய உள்ளம் அந்த பாவத்தை செஞ்சதை நினைச்சு உள்ளம் கவலைப்படுது என்பது யார் அறிவார்? அல்லாஹ் அறிவான். 2வது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற மன உறுதி இருக்கணும். எதிர்காலத்தில் நாம் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதுக்கு பிறகு சைத்தான் எடுத்து செஞ்சு அது வேற. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம என்ன மன உறுதி இருக்கணும்னா எதிர்காலத்தில் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். 3வது, கண்டிப்பாக என்னுடைய இறைவன் அந்த பாவத்தை என்ன செய்வான், மன்னிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 நம்பிக்கை இல்லாம நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவம் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. நம்ம ஒரு பாவத்தை நம்ம நினைக்கிறோம் நம்ம தொழுதா மன்னிக்கப்பட்டோம், அப்படி கிடையாது. ஒரு பாவத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த 3 தன்மை இல்லாவிட்டால் நம்முடைய பாவம் என்ன செய்ய மன்னிக்கப்படும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்குது, நாம் என்ன வாதம் வைக்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், நாம தொழுதா அந்த பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறோம் பாருங்க. அப்படி கிடையாது. தொழுதால் மன்னிக்கப்படும். எப்பொழுது மன்னிக்கப்படும்? நீங்க அந்த பாவத்தை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டும். ஒரு பாவத்தை நினைத்து வருந்துபவன் மீண்டும் 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 அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக இருப்பானா? அது முதலாவது கேள்வி. அது வருந்தியதற்கு ஆதாரமாகுமா? ஒரு பாவத்தை இனிமேல் எதிர்காலத்தில் செய்யவே மாட்டேன் நினைப்பவன் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்வானா? ஒரு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கண்டிப்பாக மன்னித்து விடுவான் என்று நினைத்து பாவ மன்னிப்பு கேட்பவன் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை போய் செய்வானா? அப்போ நம்ம எந்த ஏமாந்து விடக்கூடாது. அடுத்து என்னன்னு பாருங்க, நம்ம தீமையான காரியங்கள் சமூக ஏதாவது சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவம் நம்மோட முடிஞ்சிருங்க. இப்போ ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு ஆள் செய்கிறாரு, ஒரு டிவிலையோ ஒரு செல்போன்லையோ மார்க்கம் தடுத்த ஒரு காட்சியை பார்க்குறாரு, யாருக்கும் தெரியல, அந்த பாவம் அவரோட முடிஞ்சிடும். ஆனால் சில பாவங்கள் இருக்குது நம்மை அறியாமலேயே மலை போன்ற தீமை நமக்கு ஏற்படும். மறுமையில போய் நின்னோம்னா நமக்கு மலை போல தீமை நிற்கும். மலைனா ஒரு மலைங்கிறது கம்மி,
1000 மலைகள் நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளவு தீமைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், சில பாவங்கள் சேர்த்துடும். என்ன பாவம்னு சொன்னோம்னா, சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கெடுக்கக்கூடிய பாவங்கள்ல நாமளும் ஒருவராக இருந்தால், இப்ப அல்லாஹ் சொல்றான், அசிங்கமான விஷயங்கள் மக்கள் மத்தியில் யாரு பரவணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வுலகிலும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. சரி, நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய சாபம்னா என்னன்னு நம்ம விளங்கி இருக்கிறோமா? நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொன்ன நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி கூட பதில் வர மாட்டேங்குது. எதுக்குடா நம்ம தர்பியா கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்க நம்ம ஆண்கள் நாம சபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏசுறது. அல்லாஹ் சபிக்கிறன்னா ஏசுறது கிடையாது. அல்லாஹ் சபிக்கிறது சொன்னா என்ன அர்த்தம் சொன்னோம்னா, அவனுடைய அருளை விட்டும் தூரமாக்குறது. அவனுடைய அருள் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்காம போறது. அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கிட்டாங்க வச்சுக்கிடுங்க, திரும்ப அந்த அருள் நமக்கு என்ன செய்யாது, எப்போதுமே கிடைக்காது. அப்ப மூமின்களுக்கு மத்தியில அசிங்கமான விஷயங்கள் பரவணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, பரவுறதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய. அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த அருள் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத நம்ம எப்படி மூமினாக முடியும்? அல்லாஹ்வுடைய பொருத்தமை கிடைக்காவிட்டால் நாம் எப்படி ஈமானோடு மௌத்தாக முடியும்? அல்லாஹ் கடுமை எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த திருமணம் போன்ற காரியங்கள் நீங்க பாருங்க, சமுதாயத்தில் வந்து அசிங்கங்கள் பரவுவதற்கு இந்த தீமைகள் தான், திருமணம் தான் காரணமா இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து ஒரு மணப்பெண்ணுடைய போட்டோவை வந்து என்ன செஞ்சிடறாங்க, பப்ளிக்கில் வந்து அழகா ஜோடனை பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ என்ன செஞ்சிடறாங்க, பப்ளிக்கில் வச்சிடுறாங்க. நான் கேட்குறேன், அல்லாஹ்க்கு பயந்து நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ வைக்கிறாங்களா இல்லையா? அதை பார்க்கக்கூடிய நம்முடைய கண்கள் எந்த எண்ணத்தில் பார்க்குது? ஒரு பொண்ணுடைய போட்டோ ஒரு பப்ளிக்கில் வைக்கும்போது அதிகமானவர் எந்த எண்ணத்தில் பார்ப்பாங்க? அசிங்கமான எண்ணத்தில் தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு போட்டோ வைக்கும் போதே சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பெண்ணை ஜோடிச்சு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு காட்சி பொருளை ஆக்குறாங்க. திருமணத்தை அதான் செய்யறாங்க, மாப்பிள்ளை பொண்ணை நிக்க வச்சு அங்க என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்ப அந்த சபையில போய் நாமும் ஒருவராக கலந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த தீமை சமுதாயத்துக்கு பரவுறது நாமளும் ஒரு ஆளா இருக்கிறோமா இல்லைங்களா? எத்தனை பேர் அதனால் வழிகெடுக்கப்படுகிறார்கள்? அத்தனை பேர் அந்த பாவத்தை செய்யும் போதெல்லாம் நம்முடைய கணக்கில் அந்த தீமை எழுதப்படுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் என்ன கொலை நடந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அந்த கொலையில ஒரு பங்கு என்ன செய்ய எழுதப்படும். என்ன காரணம்? அவன் தான் முதலில் கொலையை துவக்கி வைத்தவன். அவன் அதற்கு பாவ மன்னிப்பு தேடவில்லை. பாவ மன்னிப்பு தேடாம என்ன செஞ்சான், மௌத்தாயிட்டான். இப்ப உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் என்ன கொலை நடந்தாலும் அதனுடைய தீமை அவனுக்கு என்ன செய்யப்படும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் மௌத்தா போனதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் எந்த செயலும் செய்யல. மௌத்தாவதற்கு அவன் செய்யாவிட்டாலும் அவன் பாவம் செய்தவனாகவே கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வான். அல்லாஹ் சொல்றான். நாம மறுமை நாளில் முற்படுத்தியது என்ன தெரியுங்களா? நாம பிறந்ததிலிருந்து மௌத்தாவர வரைக்கும் நாம செஞ்ச செயல்கள் முற்படுத்தியது. பிற்படுத்திய என்ன தெரியுமா? நாம உயிரோடு வாழும் போது சில தீமைக்கு வழிகாட்டி இருப்போம், நாம மௌத்தாயிருவோம், அந்த தீமை நம்ம கணக்கில் என்ன செய்யும், சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம மௌத்தா போகும்போது சில நன்மைக்கு நாம வழிகாட்டி இருப்போம், நாம மௌத்தா போன பிறகு நமக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நன்மை நமக்கு சேர்ந்து கொண்டே இருந்தால் கியாமத் நாளில் போய் நம்ம பார்ப்போம், நாம நம்முடைய கணக்கில் வந்து ஏராளமான நன்மைகள் மலை போன்று குவிந்திருக்கும். நமக்கு ஆச்சரியம் இருக்குது, எப்படிடா இவ்வளவு மலை மாதிரி நம்ம கணக்கில் வந்துச்சு? நாம செஞ்ச நண்பர் இந்த பள்ளியை ஒரு சகோதரர் கட்டி கொடுத்துதான் வச்சுக்கோங்க, இஹ்லாஸான முறையில் அவருடைய எண்ணம் அல்லாஹ் கிட்ட இஹ்லாஸா இருக்கும்னு சொன்னோம்னா, மறுமை நாள் அவங்க மௌத்தாயிட்டா கூட அவங்க கணக்கில் நன்மை இந்த தௌஹீத் பள்ளியை பயன்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான மக்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காண்டி செய்திருந்தா அல்லாஹ் அறியக்கூடியவன், செய்திருந்தால் செய்ததாக அல்லாஹ் ஆக்க வேண்டும், ஆக்கியிருந்தால் அவங்க கணக்கு நன்மை என்ன செய்யும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சாதாரண நன்மை இல்லை, மறுமையில் போய் அவங்க நின்று பார்க்கும்போது சுபஹானல்லாஹ் அவ்வளவு பெரிய நன்மைகள் அவங்களுக்கு சேரும். இதே மாதிரி தானே தீமைக்கும். நாம ஒரு தீமைக்கு நாம நினைக்கிறோம், தீமைக்கு பயான் பண்றோம் மட்டும்தான் ஒரு தீமையை நோக்கி ஒரு அழைக்கிறார். பெண்களே, இஸ்லாம் என்ற பெயரில் உங்களை அடக்கி ஆளுகிறார்கள், பர்தா போட சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் அவற்றை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் அப்படி ஒரு தான் பயான் பண்ணா வச்சுக்கிடுவோம். அந்த சபையில உட்கார்ந்து அதை கேட்டு ரசிச்சு அவங்களும் அந்த தீமை உடன்பட்டவங்க தான்.
அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் நமக்கு 4வது அத்தியாயம் 140வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன் பி அன்ன லஹும் அஸாபன் அலீமா, நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். நயவஞ்சகர்கள்னா யாரு? அல்லதீன யத்தஹிதுனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன், அவர்கள் மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அயபுதகூன இந்தஹுல் இஸ்ஸா, அந்த காஃபிர்களிடம் அவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யஸ்தஹ்ஸு பிஹா, ஒரு சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் என்பதை நீங்கள் செவியுற்றால், ஃபலா தகுது மாஹும் ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவங்க அந்த காரியத்தை விட்டுவிட்டு வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களோடு நீங்கள் போய் அமராதீர்கள். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது, கேலி செய்யப்படுவது என்றால் என்ன? குர்ஆனுடைய வசனங்களையே சொல்லி ஒரு கேலி பண்ணா வச்சுக்கிடுங்க, இது அல்லாஹ்வுடைய வசனம் கேலி பண்ணது. அது மட்டும் கிடையாது, ஒரு சபையில பாவமான காரியங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் முக்காடு போடாம வரக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. ஒரு சபையில முக்காடு போடாம எல்லாம் நிக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள், அங்க அல்லாஹ்வுடைய வசனம் என்ன செய்யப்படுகிறது? மறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில மார்க்கத்துக்கு மாற்றமான ஷிர்கான காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கே மறுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கே கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில மார்க்கத்துக்கு மாற்றமான பித்அத்தான காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. ஒரு சபையில பாவமான காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும், கேலி செய்யப்படும் என்பதை நீங்கள் செவியுற்றால் என்ன அர்த்தம்? நம்ம முன்கூட்டி 100% தெரியும், இங்க ஒரு காரியம் நடக்க போது, இது மார்க்கத்துக்கு மாற்றம், இது பித்அத்து, இது ஷிர்கு என்று நமக்கு தெளிவா நம்ம என்ன செய்யறோம்? செவியுறோம், கேள்விப்படுறோம். அப்ப அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்? கலந்து கொள்றோம் வச்சுக்கிறோங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி செவியுற்றால் நீங்க அங்க போய் அமராதீர்கள். அவங்க அந்த காரியத்தை முடிக்கின்ற வரை, முழுமையாக முடித்து அதிலிருந்து வெளியேற வரைக்கும், அந்த காரியத்துக்கும் அந்த காரியம் முழுமையா முடிஞ்சிடுச்சு அப்படி தெரிகிற வரைக்கும் நீங்க அவங்களோட போய் என்ன செய்யாதீங்க? அமராதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி அமர்ந்தா என்ன? ஒரு சபையில பாவமான காரியம் நடக்குது, ஒரு திருமணத்துல ஒரு ஷிர்கான காரியம் நடக்குது, அல்லது பித்அத்தான காரியம் நடக்குது, அல்லது சமூக சீர்கேடான ஒரு காரியம் நடக்குது. நாம அந்த சபையில போய் அமர்ந்துட்டோம், அவங்க தான் பாவம் செய்யறாங்க, நாம ஒழுக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு குரூப் டான்ஸ் ஆடுது, ஒரு குரூப் அலங்காரத்தை காட்டுது, ஒரு குரூப் ஷிர்கான காரியத்தை செய்யுது, நாம அவங்கள அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நாம யாரு? அல்லாஹ் சொல்றான், அப்படி அமர்ந்தால் இன்னும் இதை மிசுலும், அந்த சபையில போய் நீங்க அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றுதான். பிரிச்சுனா அல்லாஹ் பார்க்கல. ஒரு பாவம் நடக்கிற சபையில போய் நம்ம உட்கார்ந்துட்டோம் வச்சுக்கிறோங்க, நான் எதுவுமே செய்யலையே, நான் எதுவுமே பண்ணலையே, அப்படி கிடையாது. அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்னல்லாஹ் ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, அல்லாஹ் முனாஃபிக்கின்கள் தெரிஞ்சுக்கிட்டே உள்ளத்துல ஏற்காம பாவத்துல போய் கலந்துக்கிறாங்களா இல்லையா, அவங்க தான் முனாஃபிக்கின்கள். வாயில பாவம்னு சொல்லுவாங்க, அதை சரின்னு விளங்கி இருப்பாங்க, உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இந்த முனாஃபிகின்களையும் அந்த காஃபிர்களையும் அல்லாஹ் நரகத்தில் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் பிரிச்சு பார்க்கல, தீமையான காரியத்தை செய்கிறவனையும் அதுல போய் அமைதியா உட்கார்ந்து இருப்பவனையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? பிரித்து பார்க்கவில்லை. சிலர் என்ன செய்வாங்க, நான் சாப்பிட தானே போனேன், அவங்க கூட்டுத்துவா ஓதுனாங்க, சிறுக்கு வச்சாங்க, நான் போய் சாப்பிட்டு மட்டும் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இந்த வாதமும் தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கொட்டு அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க வச்சு மார்க் அடிப்பில் கூடுமானா கூடான்னு சொல்லுவோம். பள்ளியாச வாசல் வரைக்கும் என்ன செய்யறாங்க? டும் டும் டும்னு கொட்டு அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே பள்ளி வாசல் வரைக்கும் வந்துட்டு, பள்ளி வாசல்ல வந்தோன்னா கொட்டு சத்தத்தை நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளை மாலையை கழுதி விட்டுட்டு உள்ள பையமையா உட்கார்ந்தவனே தௌஹீத் திருமணம் ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு ஆள் சொல்றாரு, அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லா வெடி கிடி எல்லாம் போட்டு செஞ்சுட்டு பள்ளி உள்ள வந்தவனை மட்டும் நான் பள்ளியில் இருக்கும்பொழுது எந்த பாவமும் செய்யவில்லையே. ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னோம்னா அல்ல கால்வரை தலைவரைனா இஸ்லாம் பிரிச்சு பார்க்காது. ஒரு நிகழ்ச்சி ஒரு மாடுன்னு சொன்னோம்னா தலையிலிருந்து வால் வரைக்கும் தான் மாடு, அதுதான் முழு மாடுன்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியம் என்று சொன்னால் அந்த காரியம் எங்கு ஆரம்பித்து எங்கு நிறைவு பெறுகிறதோ அதுல எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? பாவமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறாமல் நடந்தால்தான் அது பாவம் இல்லாத காரியம். காலையில பாவம் செஞ்சாங்க, அந்த நிகழ்ச்சி சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. காலையில இப்போ ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, புது வீட்டுக்கு போறாங்க, புது வீட்டுல விருந்து வைக்கலாம். புது வீட்டை என்ன செய்யறாங்க?
காலையில் மௌலூது ஓதுறாங்க, நமக்கு 100% தெரியுது. நீங்கள் மதிய விருந்தில் போய் தான் கலந்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நிகழ்ச்சி தானே. ஒரு நிகழ்ச்சியில் காலையில் மௌலூது ஓதுவாங்க, மதியம் என்ன செய்வாங்க, சாப்பாடு வைப்பாங்க, நைட்டில் என்ன செய்வாங்க, வேறு ஏதாவது செஞ்சுவாங்க, எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நிகழ்ச்சி. அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒன்று மதியம் சாப்பாடு வைக்கிறாங்க, சாயந்தரம் மௌலூது ஓதுறாங்க, நான் மதியம் சாப்பாடுலாம் போய் கலந்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும் என நமக்கு உறுதியாக தெரிந்தால் சில நேரங்கள் என்ன ஆகும்னு சொன்னோம்னா நம்ம மார்க்கத்துக்கு மாற்றம்னு நினைச்சிட்டு போயிட்டு வந்துடுவோம். அங்கே போயிட்டு வந்தப்போ தப்பு நடக்கும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லும், தனி சட்டம். நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது இந்த காரியத்தில் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக என்ன செய்யும், நடக்கும். காலையில் இப்படி நடக்கும், மதியம் இப்படி நடக்கும், சாயந்தரம் இப்படி நடக்கும், நமக்கு நல்லா தெரியும். நான் காலையில் போயிட்டு வந்துட்டேன், நான் சாயந்தரம் போயிட்டு வந்தேன்னு சொன்னோம்னா அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி தான். அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு சில நிகழ்ச்சியை 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், சில நிகழ்ச்சியை 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், சில நிகழ்ச்சியை 2-3 நாளைக்கு என்ன செய்யும், நீடிக்கும். இங்க துவங்கி அங்க முடியும். அப்போ எது வரைக்கும் அது எண்டு இருக்குதோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடைபெறாமல் இருந்தால்தான் நாம் கலந்து கொள்வதற்கு தகுதியான சபையா அது என்ன செய்யும், ஆகும். நமக்கு 100% தெரியுது, அது தகுதியற்ற சபை நமக்கு தெரியுது, நம்ம கேள்விப்பட்டுட்டோம். முதல் நாள்ல ஒன்றும் நடக்காது, 2வது நாள்ல மௌலூது ஓதும், கேள்விப்பட்டோம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சமீபத்துவம் தானே சொன்னீங்க, கேள்விப்பட்டால் தானே சொல்றான். கேள்விப்படுதல் என்றால் கலந்து கொண்ட பிறகு கேள்விப்படுறதா, முன்கூட்டியே நமக்கு தெரியும். முன்கூட்டியே நமக்கு ஒரு புது வீடுனா என்னென்ன நடக்கும், ஒரு கல்யாண வீடுனா அவங்க எப்படி எப்படி நடத்துவாங்க, எப்படி எப்படி செய்ய போறாங்க, எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரியும், ஒரு சில காரியங்களை தவிர. அப்ப அப்படி இருக்கும்போது தெளிவாகவே தெரிந்து கொண்டு மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்குது தெரிந்து கொண்டு நான் போயிட்டு வந்துட்டேன், இந்த காரணம் அல்லாஹ் என்ன செய்யப்பட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு காரியத்தில் வந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியாக நடந்தால்தான் அது மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத சபையாக செய்யப்படும், கருதப்படும். அதே மாதிரி அல்ல இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு சபை வந்து மார்க்க அடிப்படை சரியான சபை நினைச்சு போறோம். நினைச்சு போகும்போது தான் சபைக்கு போன பிறகுதான் நமக்கு தெரியுது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்க போகுதுன்னு. சில சபைகளில் வந்து நம்ம முன்கூட்டியே தெளிவாக தெரிஞ்சிடும். சில சபைகள் என்ன செய்யும், நம்ம அங்கே நம்ம சரியாக நடக்கும் நம்ம நினைச்சு போவோம். நினைச்சு போன பிறகு அங்கே போய் பார்த்தா மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும். இப்போ நாம் என்ன செய்யணும், அதற்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். 6வது அத்தியாயம் 68, 69 வசனத்தில் இதா ரஅய்தல்லதீன யஹூதுன ஃபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களில் மூழ்குவோரை நீர் கண்டால், வசனங்களில் மூழ்குவோர் சொன்னால் வசனங்களுக்கு எதிராக நடக்கிறவங்க, வசனங்களை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான பாவமான காரியங்கள் செய்பவர்கள் தான் மூழ்குபவர்கள் என்று இலக்கியமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய வசனங்களில் மூழ்குபவர்களை நீர் கண்டால் ஃபஅரில் அன்ஹும், அவர்களை புறக்கணிப்பீராக. ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவங்க வேறு காரியத்தில் ஈடுபடுற வரைக்கும், வேறு பேச்சில் ஈடுபடுற வரைக்கும் அவர்களை புறக்கணிப்பீராக. இம்மா யுன்சி என்னக்க ஷைத்தான், ஷைத்தான் உம்மை மறக்கடித்து விட்டால், உமக்கு மறக்க செய்து விட்டால் ஃபலா தகோதுமாகும் பாத திக்ரா, உமக்கு நினைவு வந்த பிறகு அவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். நம்ம என்ன செய்யறோம், உண்மையிலே பயப்படுறாங்களோ அவங்கள வந்து நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்களை கேள்வி எனக்கு கேட்பது நபியே உமக்கு எந்த பங்கும் இல்லை, வலாக்கின் திக்ரால அல்லஹும் யத்தகூன், என்றாலும் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தில் 112, 113 வசனங்கள் சொல்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக, நபியே நீரும் உம்மோடு திரும்பி வாழக்கூடிய மூமின்கள் விடாதீர்கள், இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். வலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அநியாயக்காரர்கள் பாவம் செய்யக்கூடிய மக்கள், பாவம் செய்த மக்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போகாதீங்க. அவன் பாவம் செய்யலாம், நம்ம அதை கண்டுக்காம கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் விட்டு கொடுத்து போகாதீர்கள். அப்படி நீங்கள் சாய்ந்து விட்டால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரகம் உங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, நம்ம வாழ்றது எதுக்காண்டிங்க, மறுமைக்காண்டி தானே. இந்த உலகங்கிறது நமக்கு எப்படி முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நாம இருக்கிறோம், இன்னும் ஒரு வருஷம் நம்ம இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஹயாத்தா இருப்போம்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 வருஷம் 50 வருஷம் எல்லாமே இங்கே இருக்கிற அதிகமான நபர்கள் போய் என்ன செஞ்சிருவோம், போய் சேர்ந்துருவோம். 1-2 பேர் சபையில் இருப்போம். அப்போ நம்ம மௌத்தா போனப்ப நமக்கு யாரு? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வந்து அநியாயம் செய்யக்கூடிய மக்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி சாய்ந்தால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரகம் உங்களை பிடித்துக் கொள்ளும். வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் கிடையாது. சும்மலா துன்சரு, நீங்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்க
கரெக்டாக இருந்துக்கிடுங்க. அநியாயம் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. சில ஊரில் என்ன செய்வாங்க, தௌஹீத்வாதின்னு சொல்கிறவங்க மீலாது விழா வருதுன்னு வச்சுக்கிடுங்க, மௌலூத் ஓதுறதுக்கு காசை கொடுத்துருவாங்க, வரியை கொடுத்துருவாங்க, நீங்கள் சாப்பாடாக்கி நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க, எங்களுக்கு தராதிங்கம்பாங்க. இது என்னன்னு கேட்குறேன். தீமைக்கு காசை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சே. அநியாயக்காரன் எதுக்கு நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? அவங்களுக்கு சப்போர்ட் நமக்கு தேவை. அப்போ மார்க்கத்தில் வந்து ஒரு ஷிர்க்கை அரங்கேற்றாங்க, அவங்க சப்போர்ட் நமக்கு தேவை என்பதற்காக அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன், நாம ஏன் செய்யறோம்னு உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். அந்த ரப்பிட்ட நம்ம தப்பிக்க முடியும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க எங்கிட்ட சரியா நடப்பதற்கோ நான் உங்கள்கிட்ட நடிப்பதற்கோ அல்ல. நம்முடைய இறைவன் எதை பார்க்கிறான்? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். நாம நாளைக்கு அல்லாஹ் கிட்ட தனியாக போய் நிக்க போறோம். அந்த ரப்பு கிட்ட என்ன பதில் சொல்லுங்கிறது தான். தௌஹீத் ஜமாத்துல இருந்தா இப்படி இருக்கணும், அதாவது ஒரு பள்ளியை தொலை வந்தா இப்படி இருக்கணும்னு சொல்லல. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது. நாம மூமினா இருந்தா இப்படி இருந்தா தான் மூமின். சிலர் என்ன செய்வாங்க, அவையெல்லாம் இயக்கவாதிகள் சொல்லக்கூடியது. என்ன இயக்கவாதிகள்? குர்ஆன் ஹதீஸ் வந்து தௌஹீத் ஜமாத் காரணத்துக்கு மட்டுமா? தௌஹீத் ஜமாத் காரணத்துக்கு மட்டுமா குர்ஆனும் ஹதீஸும்? சில பெண்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நஜாத்துக்கு உள்ள சட்டம். என்ன, எல்லா குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஹதீஸ் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு ஹதீஸை வேண்டுமென்றே மறுத்தாலும் அவன் காஃபிர் தான். வேண்டுமென்றே ஹதீஸுன்னு தெரியுது, நான் இதை ஏற்றுக்க மாட்டேங்கன்னா அவன் காஃபிர் தான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த இஸ்லாத்தை மறுத்தாலும் காஃபிர்னு கிடையாது. வேண்டுமென்றே சரி என்றே தெரிந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான், அல்லாஹ் சொன்னதுதான் என்று தெரிந்து கொண்டே ஒருத்தர் மறுக்கிறான் வச்சுக்கிறான், காஃபிர் தான். பாவிக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இருக்கு. பாவினா யார் தெரியுமா? இப்போ ஒருத்தன் என்ன செய்வான், அவன் உள்ளத்துல வந்து தண்ணி அடிக்கிறது ஹராம்னு அவனுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தண்ணி அடிப்பான். தண்ணி அடிக்கும்போது ஐயா அல்ல எல்லாம் அந்த பாவத்தை ஹராமும் தெரிஞ்சுக்கிட்டு செய்வான். இவன் பாவி. ஏன்னா உள்ளத்துல அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய தெரியுது. காஃபிர்னா யார் தெரியுமா? அது என்ன அல்லாஹ் தடுக்கிறது, நான் குடிப்பேன், இப்படி அவன் காஃபிர். பாவிக்கு காஃபிருக்கு வித்தியாசம் வழங்குதுங்களா? இப்போ ஒரு என்ன செய்யறான், அவன் வந்து புறம் பேச பாவம்னு தெரியுது, இருந்தாலும் புறம் பேசுறான். நம்ம பேசாம இருந்து புறம் பேசுறான், இவன் பாவி. அது என்ன அல்லாஹ் என்ன புறம் பேசுறான், அல்லாஹ் என்ன தடுக்கிற, நம்ம என்ன கேட்கதான் புறம் பேசுவேன் அப்படி ஒரு பேசுறான் வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிர். ஒரு சின்ன சுண்ணத்தா இருக்கட்டுமே, ஒரு சுண்ணத்தான செயலை வந்து நமக்கு சுண்ணத்து தான் நம்ம செய்யாம இருக்கணும்னு நினைச்சா அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு என்ன செய்யறான், அது என்ன ரசூல்லா சொல்றது, ரசூல்லா வந்து இப்படியா படுக்க சொன்னாங்க, ரசூல்லா சொன்னா மாத்தி தான் என்ன செய்வான், தூங்குவோன்னு என்ன செய்யறான், ஒரு சுண்ணத்தை வேணும்னே மாத்தி செய்யறான். ரசூல்லா சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவம் செய்யறோம் நம்பிக்கிட்டே ஒருத்தர் செஞ்சா அது வேற. நபி அண்ணா இப்படி சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன், அதாவது ஒருத்தன் செய்யறான், உள்ளத்துல ஒரு நெருடல் இருக்கு, நம்ம மாத்தி செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான் பாவி. அது என்ன ரசூலா அப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்வேன், கண்டிப்பா செய்யத்தான் செய்வேன், செய்யறான் வச்சான் காஃபிர். அல்லாஹ் வந்து அவன் சுண்ணத்தை மறுத்தான் ஃபர்த மறுத்தான்னு பார்க்க மாட்டான். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை, அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் சொன்ன சட்டத்தை மறுத்தால், ஒரு சட்டத்தை மறுத்தாலும் அவன் யாரை மறுக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான். நிறைய வசனங்கள் நமக்கு அதை அடிப்படையை சொல்லி காட்டுது. சூரத்துல் ஃபுர்கான்ல 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள், வைதா மர்ரு பில் லஹவி மர்ரு கிராமா, அவர்கள் பாவமான காரியங்கள் வீணான காரியங்களை கடந்து சென்றால், வீணான காரியங்கள் பாவமான காரியங்கள், பாவமான காரியங்களை கடந்து சென்றால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். இது மூமின்களுக்குரிய பண்பு நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா? எங்கிட்ட இருக்கணும், நம்ம மூமினான ஆண்கள்கிட்ட இருக்கணும், மூமினான பெண்கள்கிட்ட இருக்கணும். இது மூமின்களுடைய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, 5வது அத்தியாயம் 78 இருந்து 81 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், இஸ்ரவேலர்களில் காஃபிராக ஆனவர்கள், இஸ்ரவேலர்கள்ல காஃபிராக ஆனவர்கள் ஈசா நபியுடைய நாவாலும் தாவூத் நபியுடைய நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். ஈசா நபி தாவூத் நபி அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்சிடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. ஈசா நபி நாவாலும் தாவூத் நபி நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். என்ன காரணம், தாலிக பிமா அஸவ் கானு யஅதூன், அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறினார்கள். மாறு செஞ்சு வரம்பு மீறினா என்ன அல்லாஹ் வளர்க்கிறான், கானு லா யதனாஹூன அன் முன்கர், அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமையான காரியங்களை தடுக்கவில்லை, ஃபஅலூஹு அதை செய்தார்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு தீமையான ஒரு எம்எல்ஏ வீட்டு கல்யாணம் வச்சுக்கிடுங்க, ஒரு ஆள் செய்வார், எம்எல்ஏ வீட்டு கல்யாணம், நம்ம போய் அதில் போய் கலந்துக்கிட்டா அவருக்கும் நமக்கு என்ன செய்வோம், நெருக்கம் உண்டாகும். அங்கே என்ன அநியாயம் நடந்தாலும் அதில் போய் கலந்து கொடுவார். அந்த தீமையை வந்து தடுக்கிறேன்னா ஒரு தீமையை கண்டா கையால் தடுக்கணும், அதற்கு சக்தி இல்லாத வாயால் சொல்லி தடுக்கணும், அதற்கு சக்தி இல்லாட்ட தீமையை சபையை விட்டு என்ன செஞ்சிடணும், வெறுத்து ஒதுங்கிடணும். இதுதான் ஈமான்ல பலவீனமான நிலை.
இவங்க என்ன செஞ்சாங்க? தீமையை தடுக்கல, அதை செய்தார்கள். லபீஸ மா கானூ யஅமலூன் யஃபஅலூன், அவர்கள் செய்த மிக கெட்டதாகிவிட்டது. தரா கஸீரன் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரு, அவர்கள் அதிகமானவர்கள் காஃபிர்களை உற்ற தோழர்களாக எடுத்துக்கொண்டார்கள். லபீஸ மா கத்தமத் லஹும் அன்ஃபுஸுஹும், அவர்கள் தமக்காக எதை முற்படுத்தி கொண்டார்களோ அது மிக கெட்டதாகிவிட்டது. அன் சஹிதல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை வெறுத்து விட்டான். வஃபில் அதாபிஹும் ஹாலிதூன், அவர்கள் வேதனையிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வலவ் கானூ யுமினூன பில்லாஹி வன் நபிய்யி வமா உன்சில இலைஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் அவர்கள் இறக்கப்பட்ட வேதத்தையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருந்தால் மத்தஹதூஹும் அவுலியா, அந்த காஃபிர்களை நேசர்களாக எடுத்திருக்க மாட்டார்கள். வலாக்கின் கஸீரன் மின்ஹும் ஃபாசிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். இஸ்ரவேல் சமுதாயம் என்ன செய்வாங்க? ஒரு தீமையான காரியம் நடக்கும், முதல்ல தடுப்பான். எப்படி? பாவமா. மறுநாள் பாப்பா நம்ம இந்த தீமையை தடுத்தா நாளைக்கு அவனோட உட்கார்ந்து சாப்பிட முடியாத, அவனோட நம்ம உட்கார்ந்து பேச முடியாத, அப்படிதான் நடக்கும். ஒரு ஆள் தப்பு செய்றாங்க, நீங்க போய் கண்டிச்சியும் வச்சுக்கிடுங்க, நாளைக்கு அவனோட உட்கார்ந்து போய் பேச முடியுமா? அவனோட உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அதான் நமக்கு பெரிய பிரச்சனை. அப்ப என்ன செய்வாங்க? தீமையை கண்டிக்க மாட்டாங்க. தீமையை கண்டுக்காம அவங்களோட கலந்து கொள்வார்கள். அந்த தீமையை உள்ளத்துல உள்வாங்கிடுவாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இதனால அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க. தாவூத் நபி ஆவினாலும் ஈசா நபி ஆவினாலும் சபிக்கப்பட்டார் என்று அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே, இப்படி மார்க்கம் வந்து என்ன செய்கிறது? ஏராளமான காரியங்கள்ல தீமையான சபைகளை நாம புறக்கணிக்கணும் சொல்லி காட்டு. நபிகள் நாயகத்துக்கு என்ன சட்டம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய தனிப்பட்ட சட்டங்கள்ல ஒன்று, அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. நபிகள் நாயகம் தனக்குரிய சட்டமா மட்டும் இருக்கல, தனக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உள்ள சட்டம், அவங்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. தன்னுடைய மகளும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்துக்குரிய சட்டமாக ஆக்குனாங்க நபிகள் நாயகம். இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டு அலங்காரமாக வச்சிருக்காங்க, நமக்கு தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சில பிரத்யோக சட்டம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சட்டம், ஒரு நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் செய்ய மாட்டாங்க, வசிக்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில 2613 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழையாம திரும்பி போயிடுறாங்க. சாப்பிடத்தான் வர்றாங்க, விருந்து சாப்பிட வர்றாங்க. விருந்து சாப்பாடு ஹராமா? ஹராம் கிடையாது. விருந்து சாப்பிட வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழையாம என்ன செஞ்சாங்க? திரும்பி போயிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, அதை பார்த்துட்டு ஃபாத்திமாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்களே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வீட்டு வரைக்கும் வந்தீங்களே, ஏன் திரும்பி போயிட்டீங்க? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னி ராய்து அலா பாபியா சித்ரம் மௌஷியா, அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு வாசல்ல ஒரு அலங்கரிக்கப்பட்ட திரைச்சீலையை நான் பார்த்தேன். ஒரு திரைச்சீலை அலங்காரம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபமாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குன்னு சொல்ல ரசூலுல்லாஹ் மட்டும் கிடையாது, தன்னுடைய மகளையும் சேர்த்துதான். அதாவது அவங்க சொர்க்கத்துடைய தலைவியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்படி அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் வசிப்பதை வெறுத்தார்களோ அதுபோல் தன்னுடைய மகளும் வெறுக்க வேண்டும், அவங்களுக்கும் சட்டம் உண்டு. அப்ப நபிகள் நாயகம் எனக்குன்னு சொல்றது அவங்க மகளையும் சேர்த்துதான். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க? ஃபதாக அலியும், அலி ரலியல்லாஹு ஃபாத்திமாட்ட அதை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன ஏவுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க? அதை யாராவது ஒரு ஏழைக்கு அன்பளிப்பாக கொடுத்துடட்டும். நபி அல்லாஹ் நபியுடைய நபி ஃபாத்திமா இவங்க அல்லாஹ் மற்ற ஏழைகள் வீட்டை தொங்க விட்டா பிரச்சனை கிடையாது, நபி வீட்டில் தொங்க கூடாது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு அது தப்பு, அவங்க இருந்தா பாவம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாவம் ஒரு வீட்டில் அவங்க எந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதோ அந்த பாவம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விருந்த புறக்கணிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு ஹராம் என்பதற்காக அல்ல, அந்த தீமையை அந்த விருந்தை சாப்பிட்டால் அந்த தீமையை அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப எங்கெல்லாம் ஒரு தீமையை நாம் அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதோ அங்க போய் சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஹராம் என்பதற்காக அல்ல, அங்கு சென்று சாப்பிடுவதே அந்த தீமையை அங்கீகரிப்பதாக ஆகிவிடும். அதனால் நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் என்ன செய்யணும்? புறக்கணிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் இந்த மாதிரி பாவமான இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகளுக்கு திருமணங்களை நம்ம ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி காரணத்துக்கு தான். ஏன்னா அது நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை எங்கோ கொண்டு போய் சேர்த்து விடும். நம்ம உள்ளுக்குள்ளே பேச நான் சொல்றேன், ஒரு காலத்தில் தௌஹீத் பிரச்சாரத்தில் ஒரு 25 வருஷம் இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க.
ஒரு காலத்தில் ஒரு அமைப்பு நம்ம வச்சுருந்தோம், அவங்க அரசியலாக போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் தௌஹீதுக்கு பாடுபட்ட மாதிரி இன்னைக்கு நாம் பாடுபடுறோமாங்கிறது சந்தேகம்தான். அடி உத ஊர் விளக்கம் எல்லாம் சந்திச்சு என்னைக்கு அரசியல்வாதி ஆனாங்களோ அரசியல்வாதிகளோடு தொடர்பு ஆகி இன்னைக்கு தௌஹீத் என்றாலே அவங்களுக்கு வேப்பங்காயா கசவு. தர்காவில் அரசியல் ஓட்டுக்காக என்ன செய்வாங்க, தர்காவாதிகளுடைய பயான்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. தௌஹீத் அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் பண்ண சண்டைக்கு வந்து நிற்பாங்க. யாரு ஒரு காலத்து தௌஹீதில் இருந்தவங்க, தௌஹீதுக்காண்டி பாடுபட்டவங்க, தௌஹீதுக்காண்டி அடிபட்டவங்க, இவங்க உள்ள எப்படி மாறிச்சு யோசித்து பாருங்க. என்றைக்கு நாம் பாவமான சபைகள் பாவமான காரியங்களை உள்ளத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ நாளடைவில் நம்முடைய உள்ளம் அப்படியே தடம் புரண்டு விடும். தடம் புரண்டு வச்சுக்கிடுங்க, எத்தனை பயான் பண்ணாலும் எவ்வளோ குரான் வசனத்தை காட்டாலும் திரும்ப அல்லாஹ் நாடியவங்களை தவிர திரும்ப அந்த உள்ளம் மாறுறதே கஷ்டம். தீமையாக நீங்கள் நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க, நம்மோடு மிகச்சிறந்த மக்களாக இருந்தவர்கள் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள். பாவமான காரியங்களை அக்செப்ட் பண்ண நம்முடைய உள்ள என்ன செஞ்சணும் மாறி. நாம் இந்த மாகவுலோட தீமைகளை வெறுத்து இருக்கத்தான் நமக்கு உலகத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய மறுமை என்ன செய்யும், அது பாதுகாக்கும். எனவே இந்த போன்ற விஷயங்களில் இதனை தர்பியாவுடைய மெயின் டாபிக். அதனால் இந்த விஷயங்களில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பாவமாக நம்மால் முடிந்த அளவு நம்மை சக்திக்குமே நிர்பந்திக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் இருக்க தான் செய்யுது. உள்ளம் வெறுத்த நிலையில் ஒரு பாவத்துக்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நம்முடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ்க்கு தெரியும். நாம் அந்த பாவத்தை உண்மையிலேயே நாம் விரும்பி செய்கிறோமா வெறுத்து செய்கிறோமா நிர்பந்தம் செய்கிறோமா. அதே நேரத்தில் உள்ளத்தில் இடம் கொடுத்து எந்த பாவத்தில் கலந்து கொண்டாலும் அது நம்மை மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிவிடும். எனவே இந்த பாவமான சபைகளை மறுமை வெற்றிக்காக நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதைத்தான் மூமின்களாகிய உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் ஒருவரைக்கொருவர் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தர்பியா என்பதை நான் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு மார்க்க சம்பந்தமாக இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம், நாம் இந்த உரையை நம்ம இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இது கேள்விகள் இருக்குங்களா? ஒரு 6-10 வரைக்கும். சரி, சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, இறந்தவர்களுக்காக நாம் குரானை ஓதி அவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பல ஊர்களில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஈசால் சவாப் அப்படின்னு சில ஊர்களில் சொல்லுவாங்க, சில ஊரில் ஹத்தம் பாத்தியாம்பாங்க. இதனுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னோம்னா, அவங்க இறந்து போயிட்டாங்க, நாம் குரானை ஓதி நன்மையை நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காரியம் என்ன செய்யப்படுது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவான ஒரு அடிப்படையை குர்ஆனும் சொல்லுது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அடிப்படைன்னு சொன்னோம்னா, வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. அன் லைஸல் இன்சானி இல்லா மா ஸா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உழைத்தது தான் கிடைக்கும். இந்த உலகத்தான் உயிரோடு வாழும்போது நாம் நமக்காண்டி என்ன உழைக்கிறோமோ அதுதான் நமக்கு எங்கே கிடைக்கும், ஆகிரத்தில் கிடைக்கும். ஒருவர் இன்னொரு நமக்கு நன்மை என்ன செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. இன்னொருவர் நன்மையை செய்கிறதுனால அது நமக்கு சேராது. குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் அடிப்படை அல்லாஹ் சொல்றான், வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது உங்களுக்காக எதை முற்படுத்துகிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் இப்போ நம்ம சதக்கத்துல் ஜாரியா இறந்தப்போ நன்மை சேருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம உயிரோடு வாழும்போது நம்ம செஞ்சது. ஒரு ஆள் தர்மம் செய்கிறாரு, அவர் மௌத்தா போயிட்டாருன்னா அவர் நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் பாருங்க, அதுக்கு அவர் காரணமாக இருந்திருப்பார். ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாரு, அவர் மௌத்தா பண்ணப்போ தீமை செய்யணும்னு சொல்கிறோம்னா அதுக்கு அவர் காரணமாக இருந்திருப்பார். அது அல்லாமல் நாம் காரணமாக இல்லாத எந்த ஒரு நன்மை நமக்கு சேராது, எந்த ஒரு தீமையும் நமக்கு என்ன செய்யாது, சேராது. அது அல்லாஹ் சொல்கிறான், வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், நன்மையிலிருந்து எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், நீங்கள் செய்த நன்மை தான் உங்களுக்குரியது, நாம செஞ்ச தீமை தான் நமக்குரியது. நீங்க ஒரு நன்மை செய்றீங்க, அது எனக்கு சேராது. நீங்க ஒரு தீமை செய்றீங்க, அது எனக்கு எதிராக வராது. நான் செஞ்ச நன்மை தான் எனக்குரியது, நான் செஞ்ச தீமை தான் எனக்குரியது. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை சம்பாதித்தது நன்மையோ தீமையோ அவன் எதை செஞ்சானோ அதனோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ
மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நம்ம சேர்த்து வைக்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கத்தஅ அன்ஹு அமலுஹு குல்லு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்து நின்று போய்விடும். அப்ப நாம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நம்மக்கூடிய எல்லா காரியங்களும் நின்று போச்சு. நாம மௌத்தாவதுக்கு முன்னாடி சதகத்துல் ஜாரியா பண்ணியிருந்தோம், மௌத்தாவதுக்கு முன்னாடி செஞ்சது. நாம மௌத்தாவதுக்கு முன்னாடி தீமையை வழிகாட்டியிருந்தோம், மௌத்தாவதுக்கு முன்னாடி செஞ்சது. மௌத்தான பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? புதுசாக நம்ம ஒரு தீமையை நம்ம செய்ய முடியாதுல்ல, புதுசாக ஒரு நன்மையை நம்ம செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் மௌத்தாயிட்டானா எல்லா விஷயம் நின்று போய்விடும். 3 விஷயங்கள் தவிர. ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், மௌத்தா உயிரோடு இருக்குமோ செஞ்ச தர்மம். 2வது இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி. உயிரோடு இருக்கும்போது நல்ல விஷயத்தை மார்க்க விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. அவர் மௌத்தாயிட்டாலும் அவர் சொன்ன விஷயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 3வது அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. அது அவர் தான் உலகத்தில் இருக்கும்போது அவர் பெற்ற குழந்தை தானே. அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையா அது பிறந்திருக்கு, வளர்ந்திருக்கு. அப்போ அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யப்படும், அவருக்கு பயனளிக்கும். இதை தவிர நாம் மௌத்தா போனவங்களுக்கு எத்தனை குர்ஆன் ஓதுனா அவங்களுக்கு போய் சேராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கடமையான விஷயங்களுக்கு மட்டும் மூமின்களுக்காண்டி அல்லாஹ் இஸ்லாம் விதிவிலக்கு கொடுக்குது. என்ன கடமையான விஷயங்கள்? ஒரு ஆள் கடமையான ஹஜ்ஜு கடமையாகி அது செய்யாமல் மௌத்தாயிட்டார். ஒருவர் ஒரு நேர்ச்சியை நேர்ந்துட்டு, நன்மையான காரியத்தில் ஒரு நேர்ச்சியை நேர்ந்துட்டு அது நிறைவேற்றாமல் மௌத்தாயிட்டார். ஒருவர் இந்த மாதிரி கடன் வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, மௌத்தாயிட்டாங்க. அது அவங்க செஞ்ச பாவம் தானே, கடன் நிறைவேற்றாமல் போகிறது அவங்க செஞ்ச பாவம். அப்போ கடமையான ஹஜ்ஜு, கடமையான நேர்ச்சை, கடமையான கடன் நிறைவேற்ற வேண்டிய கடன், கடமையான நோன்பு. கடமையான நோம்புனா என்ன? இப்போ ஒரு ஆள் ரமதான் 10 மௌத்தாயிட்டாங்க வச்சுருங்க, 11 ஒரு கடமை கிடையாது, 10 மௌத்தாயிட்டாரு. அப்போ ஒரு ஆள் ஒரு பயணம் போகிறார், அவருக்கு அந்த நோன்பை கலா செய்வது கடமை. ஒரு 10 நாள் பயணம் போயிட்டு 10 நாள் நோன்புல பயணம் போயிட்டு 11ஆவது நாள் மௌத்தாயிட்டாரு. 10 நோன்பு அவர் வைக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்போ அந்த கடமையை அவர் 10 நோன்பு வைக்க வேண்டிய கடமை இருந்துச்சுன்னா அந்த கடமையான நோன்பு. அப்போ நல்ல விளங்கிற கடமையான ஹஜ்ஜு, கடமையான நேர்ச்சை, நிறைவேற்ற வேண்டிய கடன், நிறைவேற்ற வேண்டிய நோன்பு, இந்த 4 விஷயத்துக்கு மட்டும் இஸ்லாம் விதிவிலக்கு கொடுக்குது. கடமையான ஹஜ்ஜை ஒரு ஆள் நிறைவேற்ற ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், அவருக்காண்டி நாம் இஹ்லாஸான நம்ம ஹஜ்ஜு செஞ்சால் அல்லாஹ் அவருக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலியை கொடுப்பான் மறுமையில். நோன்புக்கு ஆதாரம் இருக்குது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. கடனை அடைத்தால் அவருடைய பாவம் என்ன செய்யப்படும், மன்னிக்கவும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேர்ச்சியை நிறைவேற்ற நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர அதுபோக நாம் இறந்தவருக்கு சார்பாக நாம் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தர்மம். ஒரு மூமினா மௌத்தாயிட்டா வச்சுடுங்க, அவருக்காக நம்ம ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாயார் மௌத்தாயிட்டாங்க, நான் அவங்களுக்காக தர்மம் செய்யலாமா? செய்யலாம். என்ன செய்யலாம்? நீங்கள் சதகத்துல் ஜாரியா மாதிரி ஒரு நீர்த்துறையை மக்களுக்கு நீர் போட்டக்கூடிய காரியம் செய்ய, கிணறு தோண்டி கொடுங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தர்மம், இதுக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கு. குர்ஆன் ஓதி ஹத்தம் பாத்தியா ஓதி அவங்க சேர்த்து வைக்கிறது என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. அது எல்லாமே பித்அத்தான காரியம். நபிகள் சொல்லிட்டாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ. நாம் செய்யாத காரியங்களை, நாம் கட்டளையிடாத காரியங்களை யார் செய்கிறது அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும். அப்போ குர்ஆனை ஓதி இறந்து போனவங்க சேர்த்து வைக்கிறது மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது. அதனால நபிகள் நாயகம் குர்ஆன் சொன்னால் எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை நாம் செய்யலாம், அவ்வளவுதான். அப்போ இறந்தவர் சார்பாக நாம் தர்மம் மட்டும் செஞ்சுக்கலாம், அவங்கள பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவங்க கடமையான ஹஜ்ஜு, கடமையான நோன்பு, கடமையான நேர்ச்சை, நிறைவேற்ற வேண்டிய கடன், இதை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதை தவிர வேறு எதுவும் நம்ம செஞ்சால் அவங்களுக்கு போய் என்ன செய்யாது, சேராது. அதனால் நம்ம பாத்தியாங்கிற பேரில் ஓதி அதை செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த புண்ணியம் கிடைக்க போகிறது கிடையாது. இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் தொழாமல் இருக்கிறது காரணமே இந்த தப்பான நம்பிக்கை தான். ஒரு 90 வயசு கிளவி இருப்பாங்க, ஏன் பாட்டி தொழ வேண்டியான பேரப்பிள்ளை, நான் மௌத்தா போனால் எனக்கு நீ பாத்தியா ஓதிடு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நிறைய வயசான ஆட்க அது ரொம்ப இருமாப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், தொழுகையை விட்டால் எவ்வளோ பெரிய பாவம். ஒரு அசல் தொழுகையை, ஒரே ஒரு அசல் தொழுகையை விட்டால் அவனுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனே போனோம். காலம் ஃபுல்லாக தொழுகையை விட்டால் எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய பாவம். சுபஹானல்லாஹ், அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எதுக்குமா இப்படி இருக்கிறேன்னா, நான் மௌத்தா பண்ண போய் என் புள்ள பாத்தியா ஓதுவான்ல, அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் தான். இந்த மாதிரி வழிகேடு உள்ள நுழைக்கப்பட்டதுனால தான் நிறைய வயசான ஆட்களுக்கு இறையச்சமே வர்றது கிடையாது. பாவத்திலே மூழ்கி கிடந்து என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாயிடுறாங்க.
இதெல்லாம் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த மாதிரி ஹத்தம் பாத்தியா ஓதுற ஈசா சவாபுங்கிற பேரில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விதத்தான காரியங்களை செஞ்சு நமக்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது. நாம் உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தான் நமக்கு ஆகிரத்தில் என்ன செய்யும், பலன் தரும். இம்ரான் எனக்கு காது இருக்கலையா? சரி, அதாவது மார்க்கத்துடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈஸி. மக்ரிப் தொழுகை நம்ம எப்போ தொழணும், சூரியன் மறைஞ்ச உடனே என்ன செய்யணும், தொழணும். இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம ஊருக்கு சூரியன் மறைஞ்சோம் நம்ம என்ன செய்வோம், மக்ரிப் தொழுவோம். நம்ம ஊருக்கு சூரியன் மறைஞ்ச உடனே சவுதியில் உள்ளவங்க மக்ரிப் தொழுதாமா, அதுதான் சூழ வாய்க்காலில் சூரியன் மறைஞ்சிட்டுல நாங்கள் சவுதியில் மக்ரிப் தொழுகிறோம்னு சொன்னால் அது சரியான வாதமா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சூரியன் மறைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊருக்கு சூரியன் மறையுமோ நம்ம என்ன செய்வோம், மக்ரிப் தொழுவோம். சவுதிக்கு எப்போ மறையுமோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க, மக்ரிப் தொழுவாங்க. அதே மாதிரி நமக்கு நாளினுடைய துவக்கம் எப்போன்னு தெரியுமா? இஸ்லாமிய அடிப்படையில் நமக்கு ஒரு நாள் எப்போ ஆரம்பமாகுதுன்னு தெரியுங்களா? எப்போ ஆரம்பிக்குது, மக்ரிப். இப்போ இன்னைக்கு நமக்கு சூரியன் மறைஞ்சு நம்ம என்ன கிழமை ஆரம்பமாயிரும்? இப்போ சூரியன் மறைஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு என்ன கிழமை ஸ்டார்ட் ஆயிரும், சனிக்கிழமை. சவுதிக்கு சனிக்கிழமை எப்போ ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்கு சூரியன் மறையும் போது ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போய்கிட்டே தள்ளி தள்ளி போனையும் வச்சுக்கிடுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அடையும் போது தான் ஒரு நாட்டுக்கு எந்த கிழமை ஸ்டார்ட் ஆகும், சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். நீ நல்லா யோசிச்சு பாங்க, சொல்றது யோசிச்சு பார்த்தா புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தான் உலகத்தை வச்சிருக்கிறான். பூமிಗೆ உருண்டை தானே. இப்போ நமக்கு சூரியன் மறையும் போது நமக்கு தான் சூரியன் மறையுது, நமக்கு சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுது. நமக்கு இஸ்லாமிய அடிப்படை சனிக்கிழமை என்பது சூரியன் மறைஞ்சும் ஸ்டார்ட் ஆயிடுது. நமக்கு மறையக்கூடிய சூரியன் இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யும், உதயமாகும். அவங்களுக்கு எந்த கிழமை ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு நாட்டுக்கு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிடும், வெள்ளிக்கிழமையில் இருப்பாங்க. அப்போ நாம் வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சு அவங்க சனிக்கிழமை நாம் இருப்போம். ஒரு நாட்டில் என்ன செய்வாங்க, ஜும்மா தொழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்க உச்சியில் இருப்பாங்க. அப்போ நாள் என்பது சூரியன் நமக்கு மறைந்து விட்டால் நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. சூரியன் மறைஞ்சால் நமக்கு பிறை நம்ம ஊருக்கு என்ன தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஊருக்கு எப்போ பிறை தெரியுதோ அப்போ தான் ஒன்று. நபியானா அதான் சொன்னாங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல் யஸ்முஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். ஏன்னா மாசத்தை முந்தி அடையக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பிந்தி அடையக்கூடிய மக்களும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ நம்ம ஊரில் பிற பார்த்துட்டோம், நமக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பிற இன்னொரு நாட்டுக்கு தெரியதான் வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு அந்த ஒன்றுங்கிறது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், நாளைக்கு தான் செய்யும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அரஃபாவில் ஹாஜிகள் கூடி இருக்கும் போது நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரஃபாவில் என்றைக்கு கூட வேண்டிய நாளோ அந்த நாளில் நோன்பு வைக்கணும். அரஃபாவில் கூடி இருக்கும்போது நோன்பு வைக்கிறது கிடையாது. அரஃபாவில் கூட வேண்டிய நாள் எந்த நாள் நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது அரஃபாவில் ஹாஜிகள் எந்த டேட்டில் கூடணும், பிறை 9. அப்போ அரஃபாவில் கூட வேண்டிய நாளில் நோன்பு வைங்கன்னு சொன்னால் பிறை 9 நோன்பு வைங்கிறது. அப்போ நாம் பிறை 9 நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹஜ்ஜுடைய கிரியை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா அரஃபாவில் கூடும்போது நம்ம நோன்பே வைக்க முடியாது. எப்படி தெரியுங்களா, அரஃபாவில் எப்போ கூடுவாங்கன்னு சொன்னோம்னா நாம் நோன்பு வைக்கணும்னா நியத்து சகல் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம், ஃபஜ்ருக்கு முன்னாடி தான் சாப்பிடுவோம். அவங்க அரஃபாவுக்கு எப்போ கிளம்புவாங்க தெரியுமா, பிறை 9 ஃபஜ்ரு தொழுத பிறகு சூரியன்லாம் உதிச்ச பிறகு தான் எங்கே கிளம்புவாங்க, அரஃபா கிளம்பி அரஃபாவில் போய் எப்போ சேருவாங்க தெரியுமா, லுகருக்கு தான் போய் சேருவாங்க. அரஃபாவில் எது வரைக்கும் இருப்பாங்க, மக்ரிப் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அவங்க அரஃபாவில் இருக்கும்போது எப்படி நம்ம நோன்பு வைக்க முடியும், நோன்புங்கிறது எப்போவுமே வச்சாகணும், ஃபஜ்ருக்கு முன்னாடி நியத்து வச்சாகணும். அரஃபாவில் அவங்க எப்போ கூடுவாங்க, லுகர்லேருந்து மக்ரிப் வரைக்கும். அரஃபாவில் கூடும்போது நோன்பு வைக்கிறதுனா நம்ம ஃபஜ்ருக்கு முன்னாடி நம்ம நோன்பு சாப்பிட்டாகணுமே, அரஃபாவில் கூடும்போது நம்ம நோன்பு வைக்க முடியும். சரி, இப்போ அவங்க அரஃபாவில் கூடி இருப்பாங்கல்ல, மக்ரிப்ல லுகர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் எங்கே இருப்பாங்க, அரஃபாவில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு மக்ரிப் வரை எங்கே போயிடுவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவாங்க. அமெரிக்காவில் எப்போ தான் அவங்க சகர் நேரத்தை அடைவாங்கன்னா இவங்க முஸ்தலிஃபாவுக்கு போன பிறகு தான் அமெரிக்காவில் என்ன செய்வாங்க, சகர் நேரத்தை அடைவாங்க. அப்போ அவங்க எப்படி நோன்பு வைக்கிறது, இவங்க தான் அரஃபா விட்டு வெளியே போயிட்டாங்களே, முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டாங்களே, அப்போ அமெரிக்காக்காரங்க எப்படி நோன்பு வைக்கிறது? சரி, நான் கேட்குறேன், சவுதியில் ஒரு நாள் பிறைய பிந்தி பார்த்துட்டாங்க, நம்ம ஒரு நாள் பிறைய முந்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பிறை 10 பெருநாள் கொண்டாடணுமா,
பிறை 11 பெருநாள் கொண்டாடணுமா? நம்ம பிறையை ஒரு நாள் முந்தி பார்த்துட்டோம் வச்சுக்கிடுங்க, சவுதியில் ஒரு நாள் பிந்தி பார்த்துட்டாங்க. இப்போ நாம் பெருநாள் என்னைக்கு கொண்டாடணும்? நாம் பிறை 10 கொண்டாடணும். நாம் பிறை 10 பெருநாள் கொண்டாடும்போது சவுதியில் எங்கே இருப்பாங்க? அரஃபாவில் இருப்பாங்க. அப்போ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து பிறை துல்ஹஜ் பிறை 9 ஹாஜிகள் அரஃபாவில் கூடுவார்கள் என்பதற்காக அரஃபா நாள் பேர் வைக்கப்பட்டது. அரஃபா நாள் பேர் வைக்கப்பட்டதால கூடும்போது நோன்பு வைக்கணும் கிடையாது. அரஃபா நாள் ஏன் பேர் வைக்கப்பட்ட, ஒவ்வொரு பேருக்கும் பேர் வைக்கிறது ஒரு காரணம் வருங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இவன் பஸ்ஸில் நான் வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, திருநெல்வேலி எல்லாம் இறங்குங்கன்னாங்க. என்னை பார்த்து என்ன செஞ்சார் கண்டக்டர், திருநெல்வேலி இறங்குன்னாரு. நான் என்ன திருநெல்வேலியா? தென்காசியில் டிக்கெட் எடுக்கிறேன். திருநெல்வேலி வந்தவன அவர் என்ன பார்த்து சொல்ல, திருநெல்வேலி இறங்கு அப்படிங்கிறாரு. நான் என்ன திருநெல்வேலியான்னு, அப்போ என்ன எதுக்கு திருநெல்வேலின்னு சொன்னார்? என் பேர் அப்துல் நாசிர் தானே, என்னை பார்த்து திருநெல்வேலி இறங்குன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? நம்ம ஒரு நூறை நோக்கி போகும்போது அந்த இடத்துல அவருக்கு என்ன பேர் வந்துடும்? திருநெல்வேலி. திடீர்னு என்ன செஞ்சார், பஸ்ஸில் டிடிஆர் செக் பண்ணுவார்ல, அவர் ஏறி சார் எத்தனை டிக்கெட் இருக்குன்னு கேட்டார். உள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களாம் யார்? மனுஷனை போல என்ன செய்கிறாரு, எத்தனை டிக்கெட் இருக்குன்னு கேட்குறாரு. அவர் இப்படி தலையை எங்கி பார்த்து சார் 52 டிக்கெட் இருக்குங்கிறாரு. நம்ம என்ன டிக்கெட்டான்னு கேட்குறேன். அப்போ மனுஷங்களும் டிக்கெட்டுன்னு ஏன் பேர் வைக்கிறாங்க? பஸ்ஸில் ஏற நம்ம டிக்கெட் வாங்குவோங்க, நமக்கு என்ன பேர் வந்துடுது? டிக்கெட்டுங்கிற பேர் வந்துடுது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு இவ்வளோ பேர் இருக்கிறோம், லட்டு வந்து வச்சு தலைக்கு ஒன்று கொடும்பாங்க. தலைக்காக ஒன்று கொடுக்கறது, தலையை கொண்டு என்ன நாடப்படும்? அப்போ பெயர் என்பது வந்து பல காரணங்களுக்காக என்ன செய்யும், ஒரு பேர் ஏற்படும். ஒரு பேர் வந்து சுதந்திர தினம்னு சொல்லணும் வச்சுக்கிறோங்க. என்ன கிழமைக்கு சுதந்திர தினம் போம்? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சதுனால அது சுதந்திர தினம் என்ன செய்வோம் சொல்லுவோம். அமெரிக்காவில் ஒரு இந்தியர் இருக்கான்னு வச்சுக்கிறோங்க, அவர் சுதந்திர தினத்தை எப்போ கொண்டாடுவார்? அமெரிக்காவில் ஆகஸ்ட் 15 வரும்போது கொண்டாடுவார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு பேர் வந்ததுனால நம்ம அங்கே சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது ஒரு இந்தியர் அமெரிக்காவில் ஆகஸ்ட் 14 இருப்பார், அவர் கொண்டாட மாட்டார். அவர் எப்போ தான் கொண்டாடுவார்? அவர் ஆகஸ்ட் 15. அப்போ சுதந்திர தினம் ஏன் பேர் வந்துச்சு? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்ததுன்னா சுதந்திர தினம் பேர் வந்துச்சு. அதே போன்று அரஃபாவில் வந்து துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவில் கூடுவாங்க என்பதனால் அந்த நாளுக்கு என்ன பேர் வந்துச்சு? அரஃபா நாள் பேர் வந்துச்சு. அரஃபாவில் கூடுவதற்காக அந்த நாளுக்கு அரஃபா நாள் பேர் வரல. துல்ஹஜ் பிறை 9 ஹாஜிகள் எங்கே கூட வேண்டும்? 8 கூடினா அது தப்பு, 10 கூடினாலும் தப்பு. அவங்க துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவில் கூடுவதனால் அதுக்கு அரஃபா நாள் என்று பெயர் வந்ததை தவிர நம்ம நோன்பு வைக்கிறதுக்காண்டி அதுக்கு அரஃபா நாளில் நம்ம நோன்பு வைக்கணும் பேர் வரவில்லை. அதனால் நாம் என்றைக்கு துல்ஹஜ் பிறை 9 அடைகிறோமோ அன்றைய நாளில் நோன்பு நோற்பதுதான் அது மார்க் அடிப்படை சரியான திறமை நம்ம என்ன செய்வன் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எந்த தொழுகையாக இருந்தாலும் அது தொழுகை என்று வந்துவிட்டால் அந்த தொழுகைக்கு சொல்லப்பட்ட பொதுவான சட்டம் எல்லாத்துக்கும் உள்ளதான். இப்போ வந்து தொழுகைக்கு ஒது கடமை தானே. ஜனாசா தொழுகைக்கு ஒது இல்லாமல் செஞ்சால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகைக்கு நாம் எதை முன்னோக்கணும்? கிபிலாவை முன்னோக்கணும். ஜனாசா தொழுகை கிபிலாவை முன்னோக்காமல் நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு தொழுகைக்குரிய பொதுவான சட்டங்கள் எல்லா தொழுகைக்கும் உள்ளதுதான். அல்லாஹ் வந்து நீங்கள் வந்து ஒதுவு செய்யாமல் தொழாதீங்க, ஒதுவு செய்யாமல் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னோம்னா, சுன்னத்தான தொழுகை ஒழு செய்யாமல் தொழுதான் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஃபர்தான தொழுகை ஒழு செய்யாமல் தொழுதான் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜனாசா தொழுகை ஒழு செய்யாமல் தொழுதான் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழும்போது காற்று பிரிந்து விட்டால் ஒது முறிந்து விடுன்னு சொன்னோம்னா, ஜனாசா ஒரு ஆள் தொழுகிறாரு, அவருக்கு காற்று பிரிஞ்சிடுச்சு, அவர் தொழுகை கூடுனா சொல்ல முடியும்? தொழுகை அவருக்கு என்ன செய்யாது? கூட திரும்ப தான் அவர் தொழணும், முடிஞ்சால் தொழணும். அப்போ அதே மாதிரி எந்த தொழுகையாக இருந்தாலும் மார்க்கு நமக்கு என்ன சொல்லி காட்டுது? இணை வைக்காத நபர்கள் பின்னாடி நின்று தான் தொழ வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது மாக்கானது முஷ்ரிக்கீன யாமுரு மசாஜித் அல்லாஹ், இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்வது தகுதி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்தில் நிர்வாகம் என்பது முதல்ல குறிப்பது தொழுகை தான். இப்போ நபிகள் நாயகம் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் மஸ்ஜித் நபியை நிர்வகிச்சாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு எது வந்துடும்? தொழுகை தான். அவங்க தான் இமாமத் பண்ணாங்க மௌத்தாவர வரைக்கும். அபூபக்கர் சித்திக் ஹலீஃபாவாக இருக்கும்போது அவங்க தான் மஸ்ஜித் நபவியை நிர்வகித்தாங்க. மௌத்தாவர வரைக்கும் அவங்க தான் தொலை வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவும் அவங்க தான் தொலை வச்சாங்க. மற்ற எல்லா மாகாணங்களுக்கும் அமீர்களை நியமிக்கும் போது, ஆளுநர்களை நியமிக்கும் போது அந்தந்த ஆளுநர்கள் அவங்க தான் அவங்கவுங்க பள்ளியை தொலை வச்சாங்க. அப்போ பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது முதலில் எடுப்பது தொழுகையை தான் எடுப்போம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? இமாமத்து வேற நிர்வாகம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். மார்க்க அடிப்படையில் பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது முதல் இதைத்தான் குறிக்கும்.